أهلا وسهلا بكم بضيوف الرحمن. أنتم ليس ضيوف أحد من الخلق، نعم ضيوف الرحمن. அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது இந்த ஷேக் அப்துல்லா கலீஃபா, இவங்க கலீஃபா அப்துல்லா இவங்க இலங்கை நாட்டிலே நிறைய தொடர்புகளை செய்த ஒருவர். அதாவது ஒரு மதரசாவை வேற பேரில் இலங்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இலங்கை ஹாஜிகள் வார செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டு உங்களை வந்து வரவேற்று நானும் சில செய்திகளை சொல்ல வேண்டும். ஒரு பெரிய ஒரு தாயி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவருடைய இதை உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் என்று சொன்னார். والضيف الذي يأتي في بيتك كيف أنت تكرمه؟ تخرج الذي عندك على محبة المضيف. أنت إذا جاءك ضيف تكرمه بالذي عندك. அதாவது நீங்க சாதாரண விருந்தாளி வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம, எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஆள் வந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறத மட்டும்தான் நம்ம கொடுப்போம். அவர் மிச்சம் தூரத்துல இருந்து ஒரு ஆள் வராரு, நம்மகிட்ட இருக்கிறத மட்டும் நம்ம கொடுப்போம். من يوم أنت خرجت من سريلانكا إلى أن وصلت إلى هذا المكان المقدس، نعم الله سبحانه وتعالى يباهي بك الملائكة. நீங்க இப்ப ஸ்ரீலங்காவில இருந்து இந்த புனித பூமிக்கு வந்திருக்கீங்க. உங்களை எப்படி அல்லாஹ் வர வைக்கிறான்னா மலக்குமார வச்சு மலாயிக்காமார்கள் வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு. علينا الآن نحن في ضيافة من؟ الرحمن العظيم الجبار سبحانه وتعالى. ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கிறோம், சாதாரண மனிதனுடைய விருந்தாளி கிடையாது. அல்லாஹ் விசேட விருந்தினராக எங்களுக்கு இந்த செல்லங்காலம் வந்த ஹாஜிமார்கள் எங்களை கண்ணியப்படுத்தி எங்களுக்காக சில அறிவுரைகளை சொல்வதற்காக ஷேக் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஷேக் அவர்கள் பேசுறதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், தொடர்ந்து எங்களை ப்ரோக்ராம்களை மேற்கொள்ளும். கலீஃபா அப்துல்லா